6 மாசத்துல எலெக்ஷன் வை, ஜனவரியில் வை. ஒரு மேயராவது நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன். ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒரு மீசை பாதி பக்கம் மீசை இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? இன்னும் அந்த கொடுமையும் வேற நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. பார்க்க போறோம், அதையும் பார்க்க தான் போறோம். நான் வேற யாருக்காகவோ இல்லையோ ஆர்.எஸ். பாரதி அவர்களுக்கு நிச்சயமா வேணும். ஏன்னா இந்த நாய் பெயலாம் டிகிரி முடிச்சுட்டு போகுது, இங்க இருக்கிற கோர்ட்ல இருக்க நீதிபதிகள்லாம் நாங்க போட்ட பிச்சை இப்படிலாம் திமிர்தண்டத்துக்கு பேசினார்ல, இந்த திமிர்தண்டமான பேச்சுக்கலாம் நிச்சயமாவே பாதி மீசையை எடுத்துட்டு தான் யார் ஜெயிக்க போறாங்களா வேற. ஆனா திமுக ஜெயிக்காது. திமுக கண்டிப்பா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன இது பண்ணாலும் உள்ளாட்சி இதுல நாங்க தான் கைப்பற்றுவோம், எங்க கையில இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. கிராஸ் ரூட் லெவல்ல இன்னைக்கு திமுக மேல கடுமையான வெறுப்பு அதிருப்தி மக்களுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு பிரச்சனைக்கு நீங்க வரது கூட இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, இவனுங்க 5 வருஷம் பண்ணிட்டு போன கோளாறு தான் இப்போ வரைக்கும் நமக்கு பிரச்சனையா இருக்கு மக்கள் சொல்றாங்கல்ல, சாமானிய மக்கள் கூட. அப்போ கிராஸ் ரூட் லெவல்ல மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறப்போ திமுக கூப்பிட்டு போய் அவன் கவுன்சிலரா இல்ல பிரசிடென்டா போட்டுருவாங்களா? போன முறை மிகப்பெரிய அலப்பலையை கொடுத்ததே திமுகவோட கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் இவங்க பண்ண அட்டகாசம் தான்.